சன்டவுன் வர்ஷிப், இந்த சூரிய அஸ்தமிக்கிற ஆராதனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். தேவன் நிச்சயமாகவே நாம் செலவழிக்கக்கூடிய ஒரு நிமிஷனாலையும் தேவனுடைய பார்வைக்கு அற்புதமானவை. அது நம்முடைய வாழ்க்கையில் வீணாக போகாது. ஒரு நிமிஷம் நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தேவன் அதற்கான ஒரு பலனை நினைச்சிறாரு, கண்டிப்பாக தருவார். அது எந்த சந்தேகமும் நமக்கு இருக்க வேணாம். நாம் விரும்பத்தக்கது வேதாமத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் எதை விரும்ப வேண்டும் அப்படின்னு ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கும்போது சங்கீதம் 19ஆம் பாடல் 10வது வசனத்தில், சங்கீதம் 19:10வது வசனம், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. விரும்பப்படத்தக்கது அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடிக்கிறது, ரொம்ப பிடிக்குது. விரும்பப்படத்தக்கது அப்படின்னா அதனுடைய மதிப்பு, அதுக்கப்புறம் அது அப்படி தான் இருக்குது. அதனால் எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன் அப்படின்னா அதான் அவர் ரீசன் சொல்கிறாரு. பசும் பொன்னிலும் பொண்ணு இருக்குது, அடுத்து பசும் பொண்ணு இருக்குது, தேன் இருக்குது, அதுக்கப்புறம் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளது. எது? வேதம். அது குறைவற்றது. அப்போ அதனுடைய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதற்கு மேல் உள்ள வசனங்கள்லேருந்து அது கொடுக்கப்படுறது. வேதம் குறையற்றது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன செய்யாது? நம்மை குறைவாக வைக்காது. அது குறைவற்றது. அது எப்படி முழுமையாக நிறைவுள்ளதாக இருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கையும் அது என்ன செய்யும்? குறைவில்லாமல் நிறைவுள்ளதாக என்ன செய்யும்? மாற்றும். முதலாவது ஒரு பாடம் படித்து கொள்ள வேண்டும். நாம் அதை விரும்பும் பொழுது அந்த வேதம் எப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருக்கிறதோ, அந்த வேதத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் யூ ரீட் த பைபிள் அப்படின்னு சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லி கொடுக்குறோம். அதில் ஞானம் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. அதை தொடர்ந்து வாசிங்க. அதுக்கு மேலே உள்ள வசனங்களில் வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்குது? பேதையை ஞானியாக்குகிறதாக இருக்கிறது. அப்போ எல்லாமே அந்த வேதத்தில் இருக்கிறது. அதான் சாட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேதாகமம் புடமிடப்பட்ட ஒரு வார்த்தைகளாக, உறுதி செய்யப்பட்ட வார்த்தைகளாக, உண்மைதான் அப்படின்ற ஒரு ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை உடையதாக இந்த வேதாகமம் அமைந்திருக்குது. எப்படி அது குறைவில்லையோ நம்முடைய வாழ்க்கையிலும் அது குறைவு நம்ம என்ன செய்யாது? இருக்காது. நிறைவாக தான் இருக்கும். அது சாட்சி நிறைந்த ஒரு வார்த்தைகளாக வேதாகமம் காணப்படுகிறது. அடுத்தது என்ன செய்ய? தூய்மையா இருக்கிறது. கண்களை என்ன செய்யுது? தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்போ நாம் அதை விரும்பும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் நான் தியானித்து பார்க்கும் பொழுது என்னுடைய கண்களை என்ன செய்யாது? தெளிவாக்குகிறது. எப்போ தெளிவாகும்? எப்போ தெளிவாக நம்மை மாற்றுகிறது? கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது,
பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்யுதுன்னா அது நமக்கு தெளிவான ஒரு வழியை காண்பிக்கிறது. நாம் சோர்ந்து போகும் பொழுது, பலன் இல்லாமல் போகும் பொழுது அது நம்முடைய கண்களை என்ன செய்யுது? தெளிவாக்குகிறது. இன்னும் வாசிக்கணும், அதை வாசிக்கணும், வாசித்து ஆக வேண்டும் ஒரு தன்மைக்கு நம்ம என்ன செய்யறதுன்னா இந்த வேதாகமும் நம்மை கொண்டு போய் விடுகிறது. அதனால தான் தெளித்தேனிலும் அது எப்படிப்பட்டது? மதுரம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தை நாம் ருசி பார்க்கும்போது, நான் கர்த்தருடைய வேதத்தை ருசி பார்க்கும்போது அது என்ன செய்யணும்னா என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கர்த்தரை ருசித்து பாருங்கள், நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவள் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். அப்போ இவ்வளோ அதில் இருக்கிறனால தான் அது விரும்பத்தக்கதாக இருக்கிறது. நல்ல மனுஷன் போய் பேசுங்க, நல்ல மனுஷன், அதனுடைய தன்மை பேசலாம், பரவாயில்ல. அதே மாதிரி இது படிக்கலாம், கஷ்டத்திலே உங்களை என்ன செய்யும்? ஆறுதல் படுத்தும். வேதனையாக இருக்கும்போது உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை அது என்ன செய்யும்? கொடுக்கும். அப்படின்னு சொன்னால் அதுதான் அந்த அந்த விரும்பத்தக்கது என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எதற்காக விரும்பத்தக்கது? ஏன் நான் விருப்பமாக இருக்க வேணும் அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கும்போது எந்த பதிலெல்லாம் அது என்ன செய்யுதுன்னா கொடுக்கிறதாக இருக்கிறது. சங்கீதம் 27ஆம் பாடல் 4வது வசனம் பாருங்க. கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். எதை நாடுவேன்? ஏன் நாடணும்? ஏன் அதையே நான் நாடுகிறேன்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவதை நான் நாடுகிறேன். ஏன் நாடுகிறேன்? மகிமையை நான் பார்க்கும்படியாக. அடுத்தது, அவருடைய ஆலயத்தில். ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அது ரொம்ப அழுத்தினாலையும் தவறுதலாக போயிடும். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்கிறது? ஆராய்ச்சி செய்வதற்கான ஒரு இடம், ஆராய்ச்சி செய்வதற்கான தன்மைகள் அவருடைய ஆலயத்தில் இருக்கிறது. சரிங்களா? நம்ம பாட்டுக்கு வரோம் போகிறோம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது தான். அப்போது ஆராய்ச்சி செய்கிறவங்க பாருங்கள், சுற்றி என்ன நடக்குன்னே தெரியாது. இதை எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆராய்ச்சி செய்யும்போது பாருங்கள், சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் பாருங்கள் அப்படியே இருப்பாங்க. என்னென்னா அந்த ஆராய்ச்சி செய்து இது எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சுற்றி என்னென்னு நடக்குன்னு தெரியாது. ஆலயத்தில் எப்படி தான் இருக்கணும்? அப்படி தான் இருக்கணும். ரொம்ப யோசிச்சு பாருங்க. இதை அப்படியே மாற்றி எடுத்துக்கிட்டு போனால் தப்பாக கூட யோசிக்கலாம். அப்படி தானே? அப்போது ஆராய்ச்சி செய்வதற்கு நான் வந்துட்டேன் ஆலயத்தில், தேவனுடைய மகிமையை பார்க்கறதுக்கு தான். த எண்ட் ஆஃப் ரிசர்ச், அவருடைய க்ளோரியை பார்க்கறதுக்கு நம்மை கொண்டு போய் விடும். புரியுதுங்களா? அப்போ நம்ம க்ளோரியை பார்க்க முடியலன்னா அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு யோசித்து பார்க்கணும். ஆராய்ச்சி செஞ்சுருந்தால் கடைசியில் டிவைன் சர்வீஸ் முடியும் போது அவருடைய வல்லமையை பார்த்தேன், என் மனசு திருப்தியாக இருக்குன்ட்டு. இல்லை வேறு எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்போ அது வேறு மாதிரி இப்போ முடிவு. அப்போ இது ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடம். நான் ஆராய்ச்சி செய்யும்போது தேவன் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நான் யோசித்து பார்க்குறது தான் ஆராய்ச்சி. ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் வண்டியில் போயிட்டு இருந்தேன், நல்ல வேலை பிரேக் போட்டேன், இல்லாட்டி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர்? ஆராய்ச்சி செய்கிறது. அன்னைக்கு பண பிரச்சனையாக இருந்துச்சு, ஆனால் திடீர்னு அவர் கொடுத்துட்டார. எப்படி கொடுத்தாரு? ஐ எம் ரிசர்ச்சிங், ஐ எம் லுக்கிங் பேக் ஹவு காட் லெட் மீ. ஆலயத்தில் என்ன செய்யணும்? அதை தான் செய்யணும். அப்போ மற்ற எதுக்குமே இருக்காது இல்லை, மற்ற எல்லாமே அற்பமாக போயிடும், அற்பமாக போயிடும். அப்போ திங்கக்கிழமை ஆமாம் செவ்வாய்க்கிழமை பரவாயில்ல கடவுளேனே அன்னைக்கெல்லாம் ஆனால் புதன்கிழமை ஐயையோ
ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சாயந்தரம் அதுக்குள்ளேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஆராய்ச்சி செய்கிறது ஆலயத்தில். அப்போது காலையில் 9:30 10 மணிலேருந்து 12:30 போகிறதே தெரியாது. அப்போ மற்ற காரியங்களுக்கெல்லாம் இடமே அதை தான் சொல்ல வரோம். மற்ற காரியங்களுக்கு இடமே இல்லை. முடிஞ்சு போகும்போது நம்ம எப்படி வந்தோமோ ஆலயத்திற்கு போயிடணும், கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், எப்படியாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு நான் போகணும் போது, நான் ஆராய்ச்சி செய்யும்போது 1 மணிக்கு போகும்போது எப்படி போவேன்? இதை விட இன்னும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையும் நான் பெற்றுக்கொள்வேன். ஆமாம். ஆனால் போன வாரத்தில் 2 நாள் மட்டும் என் கஷ்டமாக இருந்துச்சு. மற்ற 4 5 நாளும் தேவன் என்னை அற்புதமாக வழி நடக்குது. அடுத்த வாரம் அந்த 2 நாள் கூட கஷ்டம் வரக்கூடாது, தேவன் என் கூட வரணும் அப்படின்ற முடிவில் நம்ம என்ன செய்வோம்? போவோம். அதுக்கு தான் இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ரிசர்ச். தேவனுடைய ஆலயம் எதுக்கு தான்? ஆராய்ச்சி செய்வதற்கு. அதுக்கு தான் அதையே நான் நாடுவேன். அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது ஐயோ யார்கிட்டையும் பேசிடக்கூடாது, தேவன் என்னை எப்படி வழி நடத்தினார் அதை மட்டும் நான் யோசிக்கிறேன். மன சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும். அப்போ வாரம் வாரம் இப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? அடுத்து ஆட்களை பார்க்கும்போது சந்தோஷமாக, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள், 12:30 1 மணிக்கு எல்லாம் சந்தோஷமாக போயிடும். நல்லா இருக்குல்ல? அதான் அந்த ஆயரோட அரசாட்சியில் பேசுனது பாஷையை இணைச்சிவார், சுத்தமாக மாற்றுவார்ன்றது இதுதான், வேறு எதுவும் கிடையாது. அப்படி இப்படி படிக்கிறது எப்படி? இதுதான். அப்போ நான் ஆராய்ச்சி செய்யும்போது எல்லாவற்றையும் தேவன் நினைச்சிறாரு ஆசீர்வாதமாமா. அப்போ நான் அதை தான் விரும்புவேன், அதை தான் நாடுவேன். அதான் சங்கீதக்காரன் பாடுகிறாரு, ஆலயத்திற்கு போவதே நான் நினைச்சுவேன், நாடுவேன், அதையே நான் நாடுவேன். ஏன்னு சொன்னால் அங்கே தேவனுடைய மகிமை இருக்கிறது, ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடமா இருக்கிறது. நான் போகும்போது சமாதானத்தை பெற்றுக்கொண்டு போகிறேன். அதனால் அது விரும்பத்தக்கதாக இருக்கிறது. அடுத்து நான் என்ன விரும்ப வேண்டும்? மார்க் 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். மார்க் 9:35. ம் 2 இது கொடுத்துருக்கு. அப்போது எதை நான் விரும்பணும், எதை நான் நாட வேணும்னா, முதல்வனாக இருக்க விரும்பினால் நான் என்ன எப்படி இருக்கணும்? கடையனாக, அப்படின்னா கடைசியில், அதுக்கப்புறம் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் உண்மையிலே வாழ்க்கையில் அதை அனுபவிக்கும்போது நல்லா தான் இருக்கும், சந்தோஷமாக தான் இருக்கும். உண்மையிலே அது ஓரளவுக்கு எல்லாரும் நம்மகிட்ட பேசும்போது நல்லாவே இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் தான். ஸ்கூல்லலாம் படிக்கும்போது எல்லாருக்கிட்டையும் நான்லாம் நல்லா இருந்துடும். இது வரைக்கும் எல்லோரும் கூப்பிட்டாங்கன்னா, யாருமே எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, ரொம்ப திருப்தி. சண்டை போடுவான் இவன் என்கிட்ட, எப்பா இந்த பிள்ளைகிட்டையே போய் சண்டை போடுவான், அவகிட்ட போய் சண்டை போடுவான், அதெல்லாம் நல்ல ஓரளவுக்கு அது ஒரு சமாதானம். அதை தான். அப்போது திருச்சபை அப்படின்னும்போது, இல்லை நம்முடைய வாழ்க்கை அப்படின்னும்போது, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு, ஊழியனாக இருப்பதற்கு நாம் நினைக்கும்போது நமக்கு அது ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவும் அதை தான் கடைசியில் செஞ்சார். இப்போ அது முதன்மையாக இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? கடைசியாக செஞ்சுட்டு போனார், ஆனால் அதுதான் முதன்மையானதாக தேவன் எதிர்பார்க்கிறது. நீ உன்னை தாழ்மைப்படுத்து, நீ மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு பிரயாசப்படு அப்படின்னார். மார்க் 11:24 இன்னும் 2 வசனம் வாசித்து நம்ம முடிப்போம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசியங்கள், அப்பொழுது அவைகள் உண்டாகும் என்று யார் சொல்கிறா? இயேசு. அவரே சொல்கிறாரு, அவரே. ஆனால் இது எப்படி, யார் கொடுக்குற? அவராக கொடுக்குறாரு, பிதா கொடுக்குறாரு, அவர் அது இல்லை.
அதுக்கு முன்னாடி 2 இதையும் பார்த்தா யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் இருக்கு? நல்லா யோசிக்கணும் வசனத்தை. வாசிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, யார் ஜெபம் பண்ணுறது? நம்ம ஜெபம் பண்ணுற போது. அடுத்தது, எவைகளை கேட்டு கொள்வீர்களை யார் கேட்கறது? நம்ம தான் கேட்கறது. பெற்றுக்கொள்வோம் என்று யாரு? நம்ம. அப்போ யாருடைய கடமை அங்கே இருக்கு? நம்முடைய கடமை தான் எல்லாம் இருக்கு. அடுத்தது, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அவர் பங்கு எதுவும் இருக்கா? இப்போ அவர் கொடுக்கறதுன்னு சொல்லலையே. ஜஸ்ட் ஒரு யோசிக்கிறதுங்க. வேதாமத்தை யோசித்து ஆழமாக பார்க்கும்போது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே நம்முடைய கையில் தான் இருக்குது. அதை தான் சொல்ல வரேன். அவர் வச்சிருக்கிறாரு, கேட்ட பிறகு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படி யோசிக்கிறது தான். அப்போ கேட்குற விதம் எப்படி இருக்கு? கேட்குற விதம் எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்குது. எப்படி? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்குறீங்களோ அவைகள் உண்டாயிருக்கும் என்று நீங்கள். எல்லாமே நம்மவே செஞ்சிடறோம். இப்போ அவருக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஆன்சர் எழுதுறீங்க, அப்படி இருக்கிற மாதிரியே எழுதிட்டீங்க. அவங்க தப்பு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிகாரம் இருக்கு, ஆனாலும் போட முடியாதுல்ல. ஒரே வசனம்தான். எவ்வளோ இருக்குது பாருங்க, ஒரே வசனம்தான். இப்போ அவர் தப்பும் போட முடியாது, கொடுக்காமையும். ஏன்? கேட்ட விதம் அந்த மாதிரி. கேட்கவும் செஞ்சாச்சு, விசுவாசிக்கும் செஞ்சாச்சு, எனக்கு கிடைச்சிடணும் நம்பியாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் தேவன் மேல் முழுமையான நம்பிக்கை விசுவாசம் வச்சிருக்கிறோம், அதனால கொடுத்துட்டார். இப்போ கேட்டு என்னைக்கு கொடுக்க அப்படின்னுனா அப்போ நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் தானே அவர் மேலே. ஆனால் அந்த வசனத்தில் எதுவுமே இல்லையே சந்தேகப்படுறதுக்கு. அவர் எப்படி வச்சுருக்க முடியும்? கொடுத்து தானே ஆகணும். ஸோ வாட் இஸ் மை மேஜர் ரோல்? மை மேஜர் ரோல் தான் அங்கே இருக்குது. அவரும் இருக்கிறாரு, ஆனால் கொடுத்துருவார். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த கூட்டத்தில் போனான். அப்போ எல்லாருமே இடிச்சுக்கிட்டு இருக்காங்க கூட்டம், ஆனால் யார் தொட்டதுன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் கொடுத்தாரா? அந்த அம்மா தொட்டுட்டு அங்கே போய் உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி நீ சொஸ்தமாகு அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அப்படி அவளுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு விட்டாச்சுன்னா இனிமே பார்க்க முடியாது, தொட முடியாது. ஒருவேளை பார்க்கவே முடியலனாலையும் எப்படியாச்சும் போய் தொட்டுருவேன். அவரை தொட முடியலையா அங்கேயின் ஓரத்தையாவது தொட்டுடுறாங்க. இதில் அவர் கொடுக்காம இருக்க முடியுமா? அப்போ தான் அவர் கேட்குறாரு, என்னை யார்? இப்போ இவ்வளோ பேர் இடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அப்போ சொல்லாத இயேசு கிறிஸ்து இப்போ மட்டும் எப்படி சொன்னார்? அப்போ ஏதோ வல்லமை நமக்கு தெரியாமே போகுது. அப்போ நம்ம அவரை விட விசுவாசம் உள்ளவர்களை போல அந்த அம்மா வந்து என்ன செஞ்சுருக்கு? தொட்டிருக்காங்கல்ல. அப்போ அவளை அந்த கூட்டத்துலேயும் இடிச்சுக்கிட்டு வந்து தொட்டிருக்காங்க. இவருக்கு தெரியாமல் வல்லமை. ஸோ ஹூ ஹேஸ் மேஜர் ரோல்? நம்மகிட்ட தானே இருக்குது, நம்மகிட்ட தான் இருக்குது. இப்போ அவர் கொடுக்கல, அவர்கிட்ட தான் இருக்குன்னுலாம் சொன்னால் எப்படி? அப்படி தானே? நல்லா யோசித்து பார்த்தா அப்படி தான் இருக்கு. 4 பேர் ஒரு மனுஷனை தூக்கிட்டு வந்தாங்க. இவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காரு வீட்டில். இயேசு கிறிஸ்து கொண்டாங்க எடுத்துகிட்டு வாங்க சீக்கிரம், ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் இருக்க. ஆனால் அவர்கள் தூக்கிட்டு வந்து வீட்டை உடைச்சி இறக்கி அவர்கிட்ட கொண்டாந்து வைக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன இருக்கு? என்ன விசுவாசம்? எப்படியாச்சும் அவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்திட்டா சுகமாயிருவாங்க அப்படின்ற விசுவாசம் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து மன்னிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எழுந்து நடனார். யாருடைய விசுவாசத்தை சுட்டி காமிச்சார்? அதில் அது நல்லா வீட்டில் போய் வாசி பாருங்க. அவர்கள் வைத்திருந்த விசுவாசம், அவர்கள் கொண்டு வந்தது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு கொடுக்காம இருக்க முடியாது. ஸோ என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் சொல்கிறோம்ல, என்னை ரொம்ப நெருக்கடியில் தள்ளுறீங்களே, உங்களுக்கு செய்யாமல் இருக்க முடியாது போலையே, இவ்வளோ தொந்தரவு பண்ணுறீங்களே, அதுதான் இது. யாக்கோபு ஜெபம்னார்ல, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கலனா நான் விட மாட்டேன்ற. அதுதான். ஸோ நம்முடைய ரோல் ரொம்ப இருக்குது. நம்ம ஜெபிக்கிறோம், சில நேரங்களில் கிடைக்கலன்னா சில நேரத்தில் நம்முடைய குறைபாடுகள் இருக்கலாம். அது முழுமை அடையிறதுக்கு தேவன் நினைக்கிறாரு, காத்து கொண்டு இருக்கிறார். அவ்வளோதான். இஸ் வெயிட்டிங் டில் வி ஆர் கம்ப்ளீட். அதுதான் ஏற்ற வேலையில் ஏற்ற ஆசீர்வாதங்கள் நினைக்கிறாரு. அந்த ஏற்ற வேலையில் அதில் நம்ம இது ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது, அவ்வளோதான். அந்த நேரம் வரும்போது தேவன் நினைக்கிறாரு, கொடுத்துறாரு. ஆகவே இந்த நாளில் எல்லாமே விரும்பப்படத்தக்கதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வல்லமை, ஆசீர்வாதம் எல்லாம் நிறைந்ததாக இருக்கிறது. வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், சில காரியங்கள் அதே மாதிரி இருக்கும், ஒரு முன்னேற்றம் இல்லாத மாதிரியே இருக்கும். ஆனால் தேவன் ஒரு நேரத்தை நினைச்சிறாரு, வைத்திருக்கிறார். நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய வல்லமை நம்மை அற்புதமாக வழிநடத்தும், ஆசீர்வதிக்கும். அப்போது நம்ம ஜெபிக்கிற விதத்தில் அது இருக்கிறது. ஜெபிப்போம், ஆனால் ஜெபம் பண்ணும்போதே அந்த குழப்படி வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு முழிச்சு பார்த்துட்டு திருப்பி ஜெபம் பண்ணுவோன்னே பிரச்சனைகள் இருக்குல்ல, நல்லா ஜெபம் பண்ண நினைப்போம், இன்னும் அந்த பிரச்சனை திடீர்னு வரும். ஆமாம், அதுக்கு ஜெபம் கூட பண்ண முடியலன்ற சூழ்நிலையெல்லாம் கூட இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் ஏற்ற வேலையில் ஏற்ற ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்வோம், ஜெபிப்போம். எல்லாம் அறிந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதற்கு விடவே மாட்டார். சோர்ந்து போனவர்களெல்லாம் நல்ல பலனை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வனும் யாவரும் மேலும் நின்று ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஓய் நாள் பிற்பகல் வேளையில் அன்புள்ள ஆண்டவரே, இந்த 1000 வருட அரசாட்சி குறித்து நாங்கள் படிக்கவும், புரிந்து கொள்ளவும், புரியாத பகுதிகளை மறுபடியும் நாங்கள் அமர்ந்து தியானித்து அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள நீர் கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த சூரியன் அஸ்தமிக்கிற ஆராதனையில் ஒரு சிலராக இருந்தாலும் அன்புள்ள ஆண்டவரே, நல்ல பாடத்தை படிப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். ஆனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதம், அந்த விதத்தில் நாங்கள் ஒருவேளை குறை உள்ளவர்களாக இருக்கலாம், விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கலாம், கேட்பதில் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களாக இருக்கலாம். இதிலெல்லாம் நாங்கள் எங்களை ஒழுங்குபடுத்தி தேவனுக்கு பிரியமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஏற்ற வேளையில் தேவன் கொடுப்பார் என்ற நல்ல பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பாடத்தோடு வரக்கூடிய வாரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, ஒருவேளை இன்னல்கள், இளையோர்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும் என்று சொன்னால் தேவன் எங்களோடு இருந்து அதையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அந்த இன்னல்களிலிருந்து நாங்கள் வெற்றி பெற நீர் கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்த செலவழிக்கக்கூடிய ஒரு நிமிஷம் கூட எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வீணாக விடமாட்டார் என்பதையும், இந்த ஒரு நிமிஷம் நாங்கள் செலவழித்திருந்தால் தேவன் அதை காட்டிலும் பல மடங்கு எங்களை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்கிறோம். ஒவ்வொருவரையும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அடுத்த வாரத்தில் யாரும் தப்பி போகாதா படிக்க அனைவரும் ஆலயத்திற்கு வரவும், தேவனுடைய நாமத்தை அதிகமாக மகிமைப்படுத்துவோம். ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய நீர் அனுக்கிரகம் செய்யணுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசு நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் விசேஷ விதமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளோடும் திருச்சபை விசுவாசிகளோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.